அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட மிவிலேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண DUOPODS F60 இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது அண்ட் மிவியோட ஓன் வெப்சைட்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. இனிஷியலாக அந்த லான்ச் ப்ரைஸ் நம்ம பார்த்தோன்னா 999 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து 1400க்கு வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணிட்டாங்க. பட் நார்மல் ப்ரைஸ் வந்து 1400. ஆஃபர் வரும்போது வந்து ப்ரைஸ் ட்ராப் வந்து கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வரைக்குமே வந்து நம்ம சேனலில் கவர் பண்ண மிவி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து செம்ம ப்ராமிசிங்காக இருந்திருக்கு. ஸோ அதான் வந்து இந்த வாட்டி இதையும் வந்து ஃப்ளிப்கார்ட் ஃபர்ஸ்ட் சைடில் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அண்ட் ஃப்ளிப்கார்ட்டும் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட் சைடில் நம்ம பார்த்தோன்னா பட்டோட டிசைன் இருக்குது. நம்ம இந்த வாட்டி வந்து இந்த க்ரீன் கலர் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். க்ரீன் பார்க்குறதுக்கு வந்து செம்மையாக இருந்தது, ஒரு ஆப்பிள் க்ரீனாக இருந்தது. பட் நேரில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, சர்ப்ரைஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். அண்ட் பாட்டமில் நம்ம பார்த்தோன்னா DUOPODS F60 சொல்லியிருக்காங்க. அண்ட் டீப் அண்ட் பவர்ஃபுல் பாஸ் மேட் இன் இந்தியா, என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் வந்து புஷ் தி லிமிட் எப்போவும் மிவி பாக்ஸில் பார்க்குற மாதிரி தான். இன்ஜினியர்ட் அண்ட் மேட் இன் இந்தியா. ஆக்சுவலாக மிவியோட கம்பெனி வந்து செகண்ட்ராபாத்தில் தான் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. HD சீரியஸ் சவுண்டு, டூவல் மைக் இருக்கிறதா சொல்கிறாங்க. காலிங் வந்து நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. IPX4 ரேட்டிங் இருக்குது. சூப்பர் சாலிட் பாஸ் பவர்ஃபுல் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. 1 year வாரண்டி இருக்குது. மேட் இன் இந்தியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பி வந்து 2999 போட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தது தான் 1399க்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா எப்பவும் பார்க்குற மாதிரி நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து வாரண்டி கார்டு இருக்குது. இவங்க கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களோட இன்வாய்ஸ் காப்பி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்கனாலே போதும், ப்ராடக்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். யூசர் மேனுவல் இருக்குது, இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா வந்து வெல்கம் டு த க்ரூ இந்த கார்டு வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து உள்ள கேஸ் கொடுத்துருக்காங்க. பட் கேஸ் வந்து செம பெருசாக இருக்குது இந்த வாட்டி. ஸோ இப்போ கொஞ்ச நாளாக தான் வந்து ஓப்போட Enco R2 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருந்தது. பட் இது செம பெருசாக இருக்குது கேஸ் வந்து செம கிளாசி ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து 4 LED இண்டிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பாட்டமுக்கு வந்து டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு. அண்ட் பின்னாடி எல்லாமே வந்து ரொம்ப ப்ளெயினாக இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஹிஞ்சஸ் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகே, பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஏன்னா இந்த பட்ஜெட் வந்து நம்ம பார்க்கணும். ஓரளவு டீசெண்டாக இருக்குது. ஹிஞ்சோட குவாலிட்டி, மேக்னெட் சப்போர்ட் தான். ஸோ ஓரளவுக்கு ஓகே இது ஹிஞ்சி குவாலிட்டி. அதுக்கப்புறமா வந்து பட்டு நம்ம வெளில எடுக்கலாம். இது வந்து ஸ்டெம் டைப் டிசைன் தான். நார்மல் நம்ம சாம்சங்கோட பட்ஸ் ப்ரோ மாதிரி அந்த கோலி குண்டு பட்டு கிடையாது, இது அந்த ஸ்டெம் டிசைன் தான். ஸோ பில்டு நம்ம பார்க்கும்போது வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. பட்டன் வந்து மேக்னெட்டிக் பின் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து LED இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில். அது வந்து கொஞ்சம் ஒரு யூனிக்காக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேரிங் மோடில் இருக்கிறதுனால ப்ளூ ரெட்டில் வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கு. அப்படியே இதில் கனெக்ட் பண்ணி கீழே விழுதா இல்லையான்றது வந்து நம்ம பார்த்துலாம். S21 FEயில் ஒரு க்ரீன் கலர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு லைட்டர் ஷேடாக இருக்குது. ஸோ க்ரீன் கலர் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸ்டில் இந்த க்ரீன் கலர் வந்து நல்லா இருக்குது. ரொம்ப டல் அடித்த மாதிரி இல்லை, கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த கலரு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். ஆல்ரெடி வந்து DUOPODS F30 வந்து பேர் பண்ணியிருக்கேன், அதுவும் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து சர்ச் பண்ணதுக்கப்புறமா DUOPODS F60 காட்டுது. இதை வந்து பேர் பண்ணிடலாம். பேரிங் ரிக்வெஸ்ட் வந்துருச்சு, பேரிங் வந்து அக்செப்ட் பண்ணிடுறேன். எஸ், கம்ப்ளீட்டாக வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. பேட்டரி வந்து 100%ல் இருக்குது. ப்ளூடூத் ஆடியோ கோடக் வந்து SBC AAC ரெண்டுமே வந்து சப்போர்ட் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் மோஸ்ட்டாக வந்து நம்ம SBC கோடக் மட்டும்தான் பார்ப்போம். இதில் AAC வந்து சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்க்குள்ளே இன்னொரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓப்போ Enco ரீசெண்டாக R2 லான்ச் பண்ணாங்க. அதுலேயே வந்து சார்ஜிங் கேபிள் இல்லை. பட் அதை விட கம்மி ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணி கேபிள்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இயர் டிப்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து லார்ஜ் அண்ட் ஸ்மால் சைஸ் இருக்குது. பட் அதில் பை டிஃபால்ட்டாக வந்து மீடியம் சைஸ் கொடுத்துருக்காங்க. பட் மீடியமே வந்து நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அண்ட் இப்போ வந்து நம்ம பட்டுக்கு வரலாம். பட்டு கம்ஃபர்ட் விஷயத்தில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. படுத்துட்டு வந்து நம்மளால் பார்க்க முடியுது. போன ஜென்ரேஷன் நம்ம A25 F30 கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டாக அந்த பட்டு சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் டிசைன் வந்து மோராரில் சிமிலர் டிசைன் தான். பட் இந்த ஸ்டெம் டிசைன் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் பில்டு பொறுத்த வரைக்கும் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது வந்து ப்ளூடூத் 5.1ல் இருக்குது. ரேஞ்ச் நம்ம பார்த்தோன்னா ஈஸியாக வந்து ஒரு 10 மீட்டருக்குள்ளே வந்து தாராளமாக யூஸ் பண்ண முடியுது. ரேஞ்ச் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்னா வந்து தாராளமாக ஒரு 10 மீட்டருக்கு மேலே வந்து நம்மளால் கம்ஃபர்டபுளாக வந்து யூஸ் பண்ண முடியுது. பெரிய அளவுக்கு வந்து லேட்டன்சி இஷ்யூ இல்லை. லேட்டன்சின்னு நம்ம பேசும்போது வந்து வீடியோ ப்ளேபேக், ஆடியோ ப்ளேபேக், மூவிஸ் எதாவது நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா கூட வந்து லேட்டன்சி இஷ்யூ இல்லை. பட் கேமிங்கான TWS இது கிடையாது. கேமிங்க்கு பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க. இதில் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தோன்னா பேட்டரி பேக்கப் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு. ஈஸியாக வந்து 6 hours
ஹவர்ஸ்க்கு மேலேயே கிடைக்கும். பட் வால்யூம் நம்ம பார்க்கும்போது வந்து 50% வால்யூம்லேயே வந்து நம்மளுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கனால வந்து ரொம்ப லவுட்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவுட்டோரில் வந்து ஈஸியாக ஒரு 70% வால்யூமே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் பேட்டரி பேக்கப்னு வந்தோன்னா அவங்க வந்து கேஸ்க்கு வந்து 50 ஹவர்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ பட்டுக்கு மிவிலேருந்து பார்த்தோன்னா 8.5 மணி நேரம் வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. அந்த 50 to 60% வால்யூமில் நீங்கள் கேட்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஈஸியாக 6 ஹவர்ஸ்க்கு மேலேயே வருது. ஸோ பேட்டரி பேக்கப் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து இந்த டிடபிள்யூஎஸோட கண்ட்ரோல்ஸ் நம்ம பார்த்தோன்னா சிங்கிள் டைம் டேப் பண்ணிங்கன்னா வந்து ப்ளே ஆகும். அதே மாதிரி வந்து டபுள் டைம் டேப் பண்ணால் வந்து நெக்ஸ்ட் ட்ராக் போகும். லெஃப்ட் பட் வந்து நீங்கள் டபுள் டைம் டேப் பண்ணிங்கன்னா வந்து ப்ரீவியஸ் ட்ராக்கு போகும். இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் டைம் டேப் பண்ணால் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வேக்கப் ஆகும். ஸோ யூஸ்வலாக பார்க்கக்கூடிய சிமிலர் கண்ட்ரோல் தான். கண்ட்ரோலும் வந்து நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது. டேப் பண்ணதுக்கப்புறமா உடனே வந்து பாட்டு பாஸ் ஆகிறதோ இல்லை ப்ளே ஆகிறது, அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் டைம் எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு 1.5 மணி நேரம் சார்ஜ் ஆகும். ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. சார்ஜிங்க்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு பழைய 5 வாட் சார்ஜரோ இல்லை 10 வாட் சார்ஜர் இல்லை பவர் பேங்க் எதாவது இருந்ததுன்னா அதையும் வந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே வந்து நம்ம சார்ஜரும் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு ஒயிட் கலர் இண்டிகேஷன் காட்டுது. ஸோ கேஸ் இப்போ வந்து 3 பாயிண்டில் இருக்குது. 3 பாயிண்ட் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 75 to 80% சார்ஜ் இருக்கும். ஸோ கேஸ் வந்து ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா 4 LED இண்டிகேஷனுமே வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ LED இண்டிகேஷன் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். இந்த டிடபிள்யூஎஸ் வழியாக வந்து நம்ம காலிங்காக பார்த்தோன்னா அவுட்டோர் காலிங் வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து பயங்கரமாக சப்ரஸ் பண்ணி நம்ம ஆடியோ வந்து ரொம்ப ஓரளவுக்கு யூஸபிளாக இல்லாத மாதிரி இருக்குது. நம்மளோட வாய்ஸோட டோன் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுது. வாய்ஸ் சேஞ்சர் ஆப் யூஸ் பண்ணி பேசுகிற மாதிரி தான் ஒரு அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஏதோ ஒரு டேங்குக்குள்ளே உட்காந்து பேசினா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்லைட் எக்கோ வந்து அவுட்டோரில் நம்மளுக்கு கேட்குது. பட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் செப்பரேஷன் வந்து இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஆடியோ வந்து அந்தளவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம தான் பேசணுன்ற மாதிரி வந்து ஒரு அடையாளமே இருக்காது. இண்டோருக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. நாய்ஸ் செப்பரேஷன் வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணுறதுனால அவுட்புட் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எடுத்து பாஸ் வந்து ஸ்லைட்டாக பூஸ்டடாக இருக்குது. வோக்கல்ஸ் ஓரளவுக்கு வந்து கிளியராக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டல் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக பண்ணியிருக்கலாம். பட் ஓவரால் சவுண்ட் அவுட்புட் வந்து நல்லா சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. லான்ச் ப்ரைஸ் நம்ம பார்த்தோன்னா 999 அந்த ப்ரைஸில் அரௌண்ட் ஒரு 1200 உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டை வந்து ஆடியோ குவாலிட்டி ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ கரண்ட்டாக வந்து 1400 செல் பண்ணுறாங்க. அந்த ப்ரைஸ்க்கு வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான். மிவி ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்டாக வந்து ஃப்ளிப்கார்ட் ஆஃபரில் எதாவது போடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆஃபர் டைமில் வந்து பயங்கரமாக ப்ரைஸ் ட்ராப் ஆகுது. அந்த மாதிரி ஆஃபர் டைமில் இந்த F60 TWS வந்து ஒரு 1200 or 1000 rupeesலாம் கிடச்சிதுன்னா நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி டிடபிள்யூஎஸாக இருக்கும். 1000 ரூபீஸ் ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஆடியோ அவுட்புட் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. பட்ஜெட் TWS கேமிங்க்கு வந்து நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இதோட வந்து இதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய நெக் பேண்ட் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். பட்ஜெட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நீங்கள் ஒரு TWS அதுவும் வந்து பேட்டரி பேக்கப் கொஞ்சம் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி மூவிஸ்லாம் வாட்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டர் 2000 இருக்கக்கூடிய மற்ற TWS லிங்க்ஸ் வந்து நான் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராச்சும் வந்து இதே MIVI F60 யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் F60 யூஸ் பண்ணலாம் மற்ற மாடல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.